கர்த்தருடைய வசனம் விதையாக இருக்கிறது. மனிதனுடைய இருதயம் நிலமாக பார்க்கப்படுகிறது. இயேசு தெளிவாக இதை போதித்திருக்கிறார். இப்போ விதையாய் வசனம் பார்க்கப்பட வேண்டும். அது விதையாக இருதயத்திலே விதைக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் தேவையான விதை இந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அது சமாதானமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், செழிப்பாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்ல குடும்ப உறவாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும், என்ன விளைச்சல் வேணும், அது எல்லாவற்றுக்குமான விதைகளை கர்த்தர் இந்த வசனத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான சீரியஸான ஒரு போதனை, இயேசுவின் போதனை. என்ன விதை, என்ன விளைச்சல் உங்களுக்கு வேணுமோ அதற்கான விதை இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. இந்த வார்த்தையை எடுத்து விதைக்கும் பொழுது, இருதயத்துக்குள்ளே விதைக்கும் பொழுது, அது என்ன விதைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கேற்ற விளைச்சலை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கும். வாட் எவர் யூ வாண்ட், வாழ்க்கையில் எது வேணுமோ அதற்கான விதைகளை இங்கே கர்த்தர் வசனத்தில் வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை எடுத்து உட்கார்ந்து நேரம் செலவழித்து உங்கள் இருதயத்திலே விதைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி விதைப்பது? உங்கள் காதிலே கேட்கிறதன் மூலமாய் நீங்கள் விதைக்க வேண்டும். இவைகளெல்லாம் முக்கியமான சத்தியம். பாருங்கள், அநேக நேரங்களில் போதிக்கப்படாத சத்தியங்கள், அநேக இடங்களிலே போதிக்கப்படாத சத்தியங்களாக இருக்கிறது. கவனிக்க வேண்டும். இது காதிலே நாம் கேட்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது, இருதயத்திலே விதைக்கப்படுகிறது. கேட்டு கேட்டு தான் விதைக்கணும். எப்படி கேட்பது? ஒன்று பிரசங்கத்தின் மூலமாக கேட்கிறோம், ஆனால் அது போதாது. ஏனென்றால் அது வாரத்துக்கு ஒரு நேரம் கேட்குறோம். நம்முடைய வாய் திறந்து நாம் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வாயை திறந்து வாசிக்கிற ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், அவ்விதமாய் நீங்கள் வாயை திறந்து வாசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காதில் அது விழுகிறது, இந்த வார்த்தை விழுகிறது. அவ்விதமாய் உங்கள் காதில் விழும் பொழுது இருதயத்திலே அது விதைக்கப்படுகிறது. ஆனால் விதைக்கப்படுகிற எல்லா விதைகளும் பலன் கொடுக்குதான்னு கேட்டால் பலன் கொடுக்கலை. ஏன்னா இருதயத்துக்கு இருதயம் வித்தியாசம் இருக்கிறது, மனிதனுக்கு மனிதன் வித்தியாசமாக இருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே வந்து கர்த்தர் ரொம்ப தெளிவாக ஆழமாக நமக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக அதை போதிக்கிறார். பாருங்கள், சிலருடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற வசனம் அது அவர்களுக்கு அதை புரிந்து கொள்ளணும், அதை அறிந்து கொள்ளணும்னு ஆர்வம் இல்லாதபடினாலே, கடமைக்கு விதைக்கிறபடினாலே பிசாசானவன் உடனடியாய் வந்து அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான். ஒரு பலனும் இல்லாமல் போகிறது. சிலர் வசனத்தை ஆர்வமாய் கேட்டும் அதை வேர் கொள்றதுக்கு இடம் கொடுக்காதனால வசனத்தை எடுத்து போடுறான். இப்போது மூன்றாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறித்து இங்கே 18வது வசனம் மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு பேசுகிறார். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். பலனற்று போகிறார்கள். இந்த வார்த்தை கவனிங்க. பலனற்று போகிறார்கள். பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்கள், பலனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டியவர்கள், பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டிய ஆயிரக்கணக்கான மக்கள் பலனற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதனையான உண்மை. கவனிங்க, அநேக ஆவிக்குரிய சபைகளுக்கு போகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் பலனற்றவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள், ரட்சிக்கப்பட்டால் போதாது, பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது, கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அது யாருடைய வாழ்க்கையில் சாத்தியம் என்றால், கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து, வசனத்தின் மேல் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் வசனத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இந்த வசனத்தை தவிர
பலனுள்ள வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் வேறு சாய்ஸே கிடையாது, ஆல்டர்னேட்டிவே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வார்த்தையை தவிர, தேவனுடைய வசனத்தை தவிர வேறு எதை வச்சு நீங்கள் பலனுள்ளவர்களாக இருக்க முடியாது, பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க முடியாது, கனியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் இங்கே சொல்கிறார், பலனற்று போகிறார்கள். ஏன் பலனற்று போயிட்டாங்க? வசனத்தை கேட்கலையா? கேட்டார்கள். விதைக்கலையா? விதைத்தார்கள். வசனம் விதைக்கப்பட்டது, வசனம் இருதயத்துக்குள்ளே போனது உண்மைதான். ஆனால் இருதயத்துக்குள்ளே போன வசனம் நெருக்கி போடப்பட்டு விட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். அதை அப்படியே நசுக்கி போட்டாங்க. எதனால? அதே இருதயத்துக்குள்ளே வேறு சில நெகட்டிவ் திங்ஸை உள்ளே விட்டதுனால, வேறு சில காரியங்கள் இருதயத்துக்குள்ளே சென்றபடியினால், வசனத்துக்கு மாறான சில காரியங்கள் உள்ளே போனபடினால் அது போய் வசனத்தை நெருக்கி போட்டு விட்டது. வசனத்தை காட்டிலும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் ஐஸ்வர்யத்தையும் ரொம்ப பெருசாக இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுனால, வசனத்தை காட்டிலும் இது ரொம்ப பெருசாக இவர்கள் பார்த்தபடினால், இவர்கள் கண்ணோட்டம் தவறாக இருக்கிறபடினால், பார்வை தவறாக இருக்கிறபடினால், அணுகுமுறை தவறாக இருக்கிறபடினால், வசனத்தை இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் வசனமே பெரியது என்று பார்க்கறதுக்கு பதிலாக இவங்க வேற எங்கேயோ தங்கள் கவனத்தை திருப்பி விட்டபடினால் வசனம் நெருக்கி போடப்பட்டு விட்டது. விதைக்கப்பட்டது உண்மை, ஆனால் வசனம் நெருக்கி போடப்பட்டு விட்டது. பலனே இல்லாமல் போனார்கள். அதில் இந்த 3 காரியத்தை சொல்கிறார், என்னென்ன வசனத்தை நெருக்கி போட்டது என்று. அதில் முதலாவது உலக கவலை. கவலை, உலக கவலை, உலக பிரகாரமான காரியங்களை குறித்தும் மற்ற நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை குறித்தும் கவலைப்படுகிறது ஒரு பழக்கம். பாருங்கள், இது இந்த தாயின் வயிற்றில் பிறந்த மனிதன் அத்தனை பேருக்கும் அது ஒரு பின்னி பிணைந்த ஒன்றாய் மாறிவிட்டது. கவலைப்படுவதே வாழ்க்கை என்பது என்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அது நிறைய பேருக்கு தெரியாது. அது பிசாசினுடைய வலை. நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும் பொழுது, ரொம்ப சின்ன பையனாக எங்கள் சபையில் என் தகப்பனாருடைய சபையில் ஒரு மூத்த ஊழியர் பிரசங்கம் பண்ணார். இன்னும் ஞாபகம் இருக்குது, இன்னும் ஞாபகம் வச்சுருக்கிறேன். அவருக்கு கவலையை பற்றி சொல்லும்போது சொன்னார், அது பிசாசினுடைய வலை. கவலை, காவை எடுத்துட்டா வலை, நடுவில் இருக்கிற வாவை எடுத்துட்டா கலை. அது பிசாசினுடைய கலையும் பிசாசினுடைய வலையுமாக இருக்கிறதுன்னு சொன்னார். இன்னும் மறக்கல நான். கவலையை கொடுக்கிறவன் பிசாசு. அதனால தான் நீங்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவார் 7ஆவது வசனத்தில். அந்த கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் பேதுரு எழுதுகிறார். இந்த வெரி நெக்ஸ்ட் வேர்ஸ் என்ன தெரியுமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். ஏனென்றால் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் பிசாசானவன், உங்கள் எதிராளியானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ கவலைக்கும் பிசாசுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதை அநேக ஆவிக்குரியவர்களுக்கு அது தெரியாது, ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அது தெரியாது. ஆகவே பிசாசு கவலையை உள்ள அனுப்பி இவங்களால் இவங்களுக்குள்ளேருந்து வசனத்தை எடுத்து போட முடியலைன்னா அடுத்து அவன் செய்கிற வேலையை பாருங்கள். எடுத்து போட முயற்சி பண்ணுறான், ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் அது புரிஞ்சிருச்சு, கர்த்தருடைய வார்த்தை புரிஞ்சிருச்சு, கர்த்தருடைய வசனம் இவங்களுக்கு கொஞ்சம் உணர்ந்துட்டாங்க, தே அண்டர்ஸ்டுட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா விடமாட்டான். அடுத்து கவலையை உள்ளே அனுப்புகிறான் பாருங்கள். ஏன்னா கவலை உள்ளே போச்சுன்னா வசனம் பலன் கொடுக்க முடியாது, மேலே வர முடியாது, வார்த்தை வளர முடியாது, இருதயத்தில் வசனம் பெருசாக முடியாது, அது வளர்ந்து கனி கொடுக்க முடியாது. அந்த கர்த்தருடைய வசனத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஏன்னா கவலை 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 கவலை. அருமையானவர்களே, நாளெல்லாம் கவலை, வாரமெல்லாம் கவலை, மாதமெல்லாம் கவலை. அது உள்ளே போய் கவலை உள்ளே போய் நமக்கு தெரியாது, இதெல்லாம் நமக்கு தெரியலை பாருங்கள். இதில் என்ன பிரதர் இருக்குது? எல்லோரும் தானே கவலைப்படுறாங்க, ஊரே கவலைப்படுது, உலகமே கவலைப்படுது, பக்கத்து வீட்டுக்காரன் கவலைப்படுறான், எத்த வீட்டுக்காரன் கவலைப்படுறான், எல்லாம் கவலைப்படுறான், கூட வேலை பார்க்குறவன் கவலைப்படுறான்.
அவங்களுக்கெல்லாம் வசனத்தை குறித்து தெரியாது. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் வார்த்தையை அறிந்தவர்கள், வசனத்தை அறிந்தவர்கள், கர்த்தருடைய திட்டத்தோடு தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய நோக்கம் உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்துக்கு பலன் உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் மேட்ரு. கவனிங்க. அதுக்காகத்தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரை போல் நீங்கள் வாழ முடியாது, எல்லாரை போல் கவலைப்பட முடியாது, எல்லாரை போல் அழ முடியாது, எல்லாரை போல் இருக்க முடியாது. இது ஒரு தீர்மானம். நம்ம ஒரு தரமான தீர்மானம் வாழ்க்கையில் எடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். கவலைப்படும் பொழுது பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். பிசாசு உள்ளே வருகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அளவுக்கு அதிகமாக கவலைப்பட்டீங்கன்னா லிட்ரலாக பிசாசு உள்ளே வந்துடுவான். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். லிட்ரலாக பிசாசு இருதயத்துக்குள்ளே குடிகொள்ள ஆரம்பித்து விடுவான். வசனத்தை நெருக்கி போடுறது ஒன்று, வசனம் இல்லாத இடத்துல பிசாசு ஆட்கொள்ள ஆரம்பிப்பான். சீரியஸ். நீங்கள் ஒன்றும் பெரிய பாவம் செய்ய வேண்டியதில்லை, பெரிய அக்கிரமம் செய்ய வேண்டியதில்லை. அளவுக்கு அதிகமாய் கவலைக்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுப்பீர்களானால், உங்கள் மனதை பாரப்படுவதற்கு அர்ப்பணிச்சிருவீங்கன்னா, நீங்கள் டோரை பெருசாக பிசாசுக்கு திறந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமாம், அவன் விழுங்குகிறதற்கான சரியான வகையுள்ள ஆளாக நீங்கள் மாறிடுவீங்க. ஆகவே கவலைப்படும் பொழுது கவனிங்க, அலர்ட் ஆகுங்க. உள்ள கவலை வரும் பொழுது சம்திங் இஸ் ராங். எங்கேயோ நான் வசனத்தை விட்டுட்டேன், வார்த்தையை விட்டுட்டேன், வசனத்துக்கு கொடுக்குற மரியாதையை நான் விட்டுட்டேன். கவலை எனக்குள்ளே வருது. அது அலாம். உங்களை அது ஒரு அலார்மிங் சைனாக இருக்கணும். கவலை, ஏன் எனக்குள்ள கவலை வருது? தேவனுடைய பிள்ளைகள் வளருகிற தேவனுடைய பிள்ளைகள் வளர 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 கவலை வரும் பொழுதே அலர்ட் ஆகணும். வார்த்தைக்கு நேராக ஓடணும், வசனத்துக்கு நேராக ஓடணும். அதான் நமக்கு ஒரு சைன் மாதிரி கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. மிக முக்கியம். காரில் பெட்ரோல் இல்லைன்னா டேங்க்கில் போய் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அங்கே டேங்க்கில் பெட்ரோல் குறைய முன்னாலேயே ஒரு நீடில் ஒன்று முன்னால் இருக்குது. அது நம்ம காமிக்குது. அது அப்படியே கீழே இறங்கிட்டே வருது. அதை பார்த்த உடனே ஓடு, பெட்ரோல் பல்க்குக்கு ஓடு, இல்லைன்னா நடுத்தருவில் நிற்க போகிற நீ. அது மாதிரி கவலை உள்ளே வருதுன்னா உடனே ஓடு, வார்த்தைக்கு ஓடு, வசனத்துக்கு ஓடு, கர்த்தருடைய சத்தத்தை கேளு, கர்த்தருடைய பிரசனத்துக்கு ஓடு, விசேஷமாக வசனத்துக்கு நேராக ஓடு. கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர். ஏன்னா கவலை உள்ளே வருதுன்னா பெரிய நோக்கத்தோடு வருகிறது. உள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே விதைக்கப்பட்ட அந்த வசனத்தை நெருக்கி போட போகிறது. உள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை நெருக்கி போட போகுது. கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். நான் சொல்கிறேன், நாம் பிரச்சனையை நினைத்தும், போராட்டங்களை நினைத்தும், உபத்திரவங்களை நினைத்தும் நாம் வடிக்கிற கண்ணீர், ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும், நான் சொல்கிறேன், உள்ளே விதைக்கப்பட்ட வசனத்தை அழிக்கிற ஆசிட் என்பதை தெரிந்து கொள். பயங்கரமான ஆசிட். நம்ம வடிக்கிற கண்ணீரெல்லாம் சாதாரணமானதில்லை. எப்போதும் அழுது 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 அருமையானே பிரச்சனையை நினைத்து, போராட்டங்கள் நினைத்து அழும் பொழுது உள்ளே இருக்கிற வசனம் கொஞ்சம் கொஞ்சமாக அது நெருக்கி போடப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, நசுக்கி போடப்படுகிறது. இதை புரிந்து கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு முக்கியமான தீர்மானத்தை வாழ்க்கையில் எடுக்கிறார்கள். நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு நான் தெரியப்படுத்துகிற ஆளாக மாறுவேன். தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஆளாக மாறுவேன். கர்த்தர் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். இந்த கவலைப்படுறதுக்கு காரணம் என்னென்னா பாருங்கள், வசனத்தை காட்டிலும் நம்மை கவலைப்படுத்துகிற அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாக பார்க்குறோம். இங்கே தான் கவனிக்கணும். அந்த கவலைப்படுத்துகிற பிரச்சனையை ரொம்ப பெருசாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கவலை உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ பிரச்சனையை காட்டிலும் வசனத்தை பெருசாக பார்க்கும்போது கவலைக்கு பதிலாக விசுவாசம் உள்ளே நுழைகிறது. சீரியஸ் விசுவாசம்
அருமையானவர்களே, அந்த பிரச்சனையை தவிடுபடி ஆக்கிவிடும், இந்த போராட்டங்களை தவிடுபடி ஆக்கிவிடும். ஏன்னா இவனுக்கு வசனம் தான் ரொம்ப ரொம்ப பெருசு, வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன்னா உலகத்தை உண்டாக்கின வார்த்தை, உலகத்தை படைத்த வார்த்தை. இன்றைக்கி உட்காந்துருக்கிற இந்த இடத்துல ஒரு பில்டிங், இந்த பில்டிங்க்கு மேலே வானம் தெரிகிறது, இந்த வானத்துக்கு கீழே தான் அந்த பில்டிங் இருக்கிறது. அந்த அவ்வளோ பெரிய வானத்தை படைத்தது கர்த்தருடைய வார்த்தை. இந்த பூமி, நம்ம உட்கார்ந்துருக்கிற இந்த பூமி கர்த்தருடைய வார்த்தையினால் படைக்கப்பட்டது. நட்சத்திரங்கள் கர்த்தருடைய வார்த்தையினால் படைக்கப்பட்டது. சூரியன் கர்த்தருடைய வார்த்தையினால் படைக்கப்பட்டது. சந்திரன் கர்த்தருடைய வார்த்தையினால் படைக்கப்பட்டது. அத்தனையும் வார்த்தை படைத்தது. வார்த்தையை ரொம்ப பெருசாக நம்முடைய மனதிலே, நம்முடைய இருதயத்தில் பெருசாக பார்க்க பழக வேண்டும். வார்த்தையை பெருசாக பார்க்கும் பொழுது தேவனையே பெரியவராய் பார்க்கிறோம். ஏன்னா வார்த்தையும் தேவனும் ஒன்று என்று யோவான் 1:1 சொல்லுகிறது. வார்த்தையை பெருசாக, வசனத்தை பெருசாக பாருங்கள், பழகுங்க பழகுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், வசனத்தை நெருக்கி போடாமல் இந்த வசனம் உங்களுக்குள்ளே விளைச்சலை கொடுக்க உங்களை வழி நடத்தும். வார்த்தை விளைச்சலை கொடுக்க ஆரம்பிக்கும். அது நடக்கும் பாருங்கள். சில நாட்களில் அது விளைச்சலை கொடுக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா விதைப்பு அறுப்பு பிரமாணத்தில் எதுவும் உடனே நடக்கிறது இல்லை. பட் நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி, கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி, கரெக்டாக அந்த விதையை காத்து கொண்டு பாதுகாத்து, அந்த விதைக்கு தண்ணி ஊற்றி, அந்த விதைக்கு உரம் போட்டு, அந்த அந்த இடத்த வேறு எந்த மிருகங்களும் வராதபடி நம்ம பாதுகாத்து கொண்டோன்னா ஏற்ற நேரத்திலே அது விளைச்சலை கொடுக்க போகிறது, விளைச்சலை கொடுக்க போகிறது. இப்படி தான் வாழ்க்கை. இப்படியே போயிட்டே இருக்கணும். விதைக்கணும், விதையை பாதுகாத்து கொள்ளணும், விளைச்சலை பார்க்கணும், மறுபடி விதைக்கணும், அந்த விதையை பாதுகாத்து கொள்ளணும், மறுபடி விளைச்சலை பார்க்கணும். இப்படியே விளைச்சலை பார்த்து பார்த்து பலனுள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துக்கு, சமுதாயத்துக்கு, நீங்கள் குடியிருக்கிற ஊருக்கு, பட்டணத்துக்கு, கிராமத்துக்கு பலனுள்ள ஒரு வாழ்க்கை, கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கண்ணீர் வடிப்பதை நிறுத்துங்கள், கவலைப்படுவதை நிறுத்துங்கள். அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பிரச்சனையை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை மகா பெரியது. உங்களுக்குள்ளே விதைக்கப்படுகிற அந்த வார்த்தை மகா பெரியது. அந்த வார்த்தையை பெருசாக பாருங்கள். அந்த வார்த்தையினுடைய வல்லமையை பெருசாக பாருங்கள். அண்ட சராசரத்தை படைத்த அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை படைக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, நாங்கள் போய் துதிக்கிறோம். தகப்பனே, இந்த வார்த்தை உள்ள விதைக்கப்பட்ட பிறகு கவலை உள்ளே போய் உலக பிரகாரமான காரியங்களை குறித்த கவலை, பிரச்சனைகளை குறித்த கவலை, போராட்டங்களை குறித்த கவலை, குடும்ப கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, இப்படி பலவிதமான கவலைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே சென்று 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 அந்த வசனத்தை நெருக்கி போட்டு ஒரு பலன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நடத்தி வந்த நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோங்க தாவே. வருகிற நாட்களில் கவலையை காட்டிலும், கவலையை கொடுக்குற அந்த பிரச்சனையை காட்டிலும் வார்த்தை பெருசுன்னு பிடிச்சு நிற்கிற, வசனத்தை பிடிச்சு நிற்கிற ஒரு உறுதியான தீர்மானம் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். வசனம் பலன் கொடுக்கட்டும், வார்த்தை பலன் கொடுக்கட்டும். மிகப்பெரிய காரியங்கள், அரிய பெரிய காரியங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலமாக நடக்கட்டும். இதை செய்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.